பஞ்சபூதங்களையும் 24 தத்துவங்களையும் தன்மையப்படுத்தி திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டு பல யுக யுகங்களாக மேற்கொண்ட தவத்தின் வலிமையால மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து மிக நீளமாகவும் அதி அற்புதமான அழகான ஒளி பொருந்திய செந்நிற தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அந்த தாமரை மலரில் இருந்துதான் பிரம்மாவாகிய நான் தோன்றினேன். மகாவிஷ்ணுவின் மாயையால் நான் யார், என்னை படைத்தவர் யார் என்பதை நான் அறியவில்லை. பிரம்மாவான நான் பற்பல யுகங்களை இந்த தாமரை மலரிலேயே கழித்தேன். நான் யார், என்னை படைத்தவர் யார் என்ற கேள்விக்கு விடை தேடும் போதுதான் எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. ஒருவேளை என்னை படைத்தவர் இந்த தாமரை மலரின் அடியில் தான் இருப்பார். நாம் இந்த தாமரை மலரின் அடியில் சென்று பார்க்கலாம்னு முடிவெடுத்த பிரம்மர் அம்மலரின் தண்டின் வழியே அடியை காண முயற்சித்தேன். ஆனால் யுகங்கள் தான் பல கழிந்தன, அடியை காண முடியவே இல்லை. உடனே நாரதர் பிரம்மரை நோக்கி கேட்கிறார், உங்களை படைத்தவர் யார் என்பது உங்களுக்கே தெரியாதா அப்பான்னு கேட்க, அதுக்கு பிரம்மர் சொல்கிறார், கதை கேட்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பொறுமை அவசியம், சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நாரதர் அப்படியே ஆகட்டும் பிரபுவே அப்படின்னு சொல்றாரு. பிரம்மருக்கு தான் யாருங்கிற உண்மையை உணர்த்தும் விதமாக ஒரு அசரீரி தோன்றி, நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறியன்னா நீங்கள் அதற்கு கடும் தவம் புரிய வேண்டும்னு சொல்ல, உடனே பிரம்மாவான நானும் தவம் புரிய ஆரம்பித்தேன். நான் மேற்கொண்ட வலிமையான தவத்தின் பலனாக எனக்கு கைகளில் சங்கு சக்கரம் ஏந்திய திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட அழகான தோற்றத்துடன் கூடிய மகாவிஷ்ணு காட்சியளித்தார். மகாவிஷ்ணுவின் தரிசனத்தை பார்த்த மாயையில் இருந்த நான் மகாவிஷ்ணுவை பார்த்து நீ யார் என்று கேட்க, அதற்கு மகாவிஷ்ணுவோ, உன்னை படைத்தவன் நான், என் தொப்புள் கொடியிலிருந்து உருவான தாமரை மலரில் இருந்துதான் பிரம்மாவாகிய நீங்கள் தோன்றினீர்கள், என்னையா யார் என்று கேட்கிறீர்கள்னு கேட்க, உடனே கோபமான பிரம்மதேவர், என்னை படைத்தது நீங்களா, அப்போ உங்களை படைத்தவரும் இந்த உலகில் இருக்கத்தானே வேண்டும், உங்களை படைத்தவர் யாருன்னு கேட்க, அப்படியாக மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் மாறி மாறி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முடிவுறாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இப்படி இருவரும் தங்களில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தில் நான் தான் சிறந்தவன் பிரம்மதேவரும் நான் தான் சிறந்தவன் மகாவிஷ்ணுவும் கூற, இருவருக்கும் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காகவும் இருவருக்கும் அவர்கள் யார் என்பதை தெரிய வைப்பதற்காகவும் அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டுவதற்காகவும் இருவருக்கும் இடையில் ஒரு எரிமலை வெடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி மிகுந்த சத்தத்துடனும் குளிர்ச்சி பொருந்திய அதி அற்புதமான மிகுந்த ஒளியுடன் கூடிய ஒரு ஜோதி லிங்க வடிவம் ஒன்று தோன்றியது. இப்படியாக பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையில் தோன்றிய ஜோதி லிங்க வடிவத்தை பார்த்த இருவரும் தன்னையே மறந்த நிலையில், நாம் இருவரும் ஏன் தாங்கிற அகம்பாவத்துல சண்டை போடுறோம்னு விஷ்ணு பிரம்மதேவரை பார்த்து கேட்க, அதற்கு பிரம்மதேவரும், நமக்கு இடையில் தோன்றிய இந்த ஜோதிலிங்க வடிவத்தின் ஆதியும் தெரியவில்லை அந்தமும் தெரியவில்லையேன்னு பிரம்மர் விஷ்ணுவை பார்த்து ஆச்சரியமா சொல்றாரு. அதற்கு நம்ம மகாவிஷ்ணு சொல்றாரு, நம்ம இருவரையும் மிஞ்சின வேறொரு சக்தி இருக்கு, அந்த சக்தி என்னங்கிறத நாம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, உடனே பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவை பார்த்து, இந்த அடிமுடி காணாத ஜோதிலிங்கத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யலான்னு கேட்க, அதற்கு நம்ம மகாவிஷ்ணு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. பிரம்மதேவரே, இந்த ஜோதிலிங்கத்தின் அடியை காண நான் வராக வடிவம் எடுத்து பூமியை துளையிட்டு அடியை காண முயற்சிக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட பிரம்மதேவர், மகாவிஷ்ணுவே, நானும் அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து வானம் முழுவதும் சென்று இந்த ஜோதிலிங்கத்தின் நுனி எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இருவரும் மகாவிஷ்ணு வராக வடிவத்துடனும் பிரம்மதேவர் அன்னப்பறவை வடிவத்துடனும் புறப்படுறாங்க. 2 பேரும் புறப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேயோன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.